நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்தவர்களை இன்னும் கைது செய்யாதது ஏன் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்பொழுது கேள்வி எழுப்பியிருக்கிறது. நீட் தேர்வு ஆள்மாறாட்ட வழக்கில் தற்போதைய சிபிசிஐடி போலீசாரின் விசாரணை திருப்தி அளிக்கவில்லை என்றும் நீதிபதி அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். சிபிசிஐடி கேட்கும் ஆவணங்களை வரும் 19ஆம் தேதிக்குள் தேசிய தேர்வு முகமை வழங்கவும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக இதுவரை முறைகேட்டில் ஆள்மாறாட்டம் செய்தவர்களை கைது செய்யாதது ஏன் என்று தற்பொழுது உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பாக நீதிபதி தன்னுடைய கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார். 2019 நடந்த நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்தவர்களை கைது செய்யாதது ஏன் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி தற்பொழுது கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதில் சிபிசிஐடி போலீசாரின் விசாரணை திருப்தி அளிக்கவில்லை என்றும் தற்பொழுது நீதிபதி தன்னுடைய அதிருப்தியை பதிவு செய்திருக்கிறார். 2019 நீட் தேர்வில் ஆள்மாறாட்டமானது நடைபெற்றது. இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் தற்பொழுது உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். நீட் தேர்வு ஆள்மாறாட்ட வழக்கில் தற்போதைய சிபிசிஐடி போலீசாரின் விசாரணை திருப்தி அளிக்கவில்லை என்றும் நீதிபதி அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். சிபிசிஐடி கேட்கும் ஆவணங்களை வரும் 19ஆம் தேதிக்குள் தேசிய தேர்வு முகமை வழங்கவும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். செய்தி ஊடகங்கள் சரியாகத்தான் செய்தியை வெளியிடுகின்றன, அதில் என்ன தவறு உள்ளது என்றும் நீதிபதி தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறார். சிபிசிஐடி போலீசாருக்கு தற்பொழுது நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதேபோல் நீட் தேர்வு முகமையும் சிபிசிஐடி கேட்கும் ஆவணங்களை விரைந்து வழங்கவும் தற்பொழுது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 2019 நடந்த நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்தவர்களை இதுவரை கைது செய்யாதது ஏன் என்று தற்பொழுது உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. நீட் தேர்வு ஆள்மாறாட்ட வழக்கில் தற்போதைய சிபிசிஐடி போலீசாரின் விசாரணையானது திருப்தி அளிக்கவில்லை என்றும் நீதிபதி தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். அதேபோல் சிபிசிஐடி கேட்கும் ஆவணங்களை வரும் 19ஆம் தேதிக்குள் தேசிய தேர்வு முகமை வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.